மகான்கள் செத்துருக்கவங்களாம் தன்னை எறிதல் என்று சொல்லுவாங்க. அதாவது நான் யார் அப்படிங்கிறத அறியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஒரு நிலைப்பாடு அப்படின்னா, ஆசையை போக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பார்த்துக்கோங்க. ஒரு ஐயா அவங்க வந்து ஒரு சில ஏடுகள் கொடுத்தாங்க படிக்க சொல்லி. அப்போ பார்க்கப்படும் பொழுது அந்த ஏட்டில் பூரா பார்த்தோம்னா புள்ளியே இல்லை பார்த்துக்கோங்க. புள்ளியே இல்லாமல் அந்த எழுத்து இப்போ வேண்டும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு வந்து டக்குன்னு ஒரு யோசனை இருந்துச்சு. ஆசை அப்படின்னு போட்டோம்னா 3 ஆசைகள் மிக பெரிதாக இருக்கப்பட்டது இந்த பூமியில் இருக்கிறது. என்னென்னா மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை அப்படிங்கிற இந்த 3 ஆசைகள் இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த 3 ஆசையிலும் பார்த்தோம்னா இந்த புள்ளி தான் வந்து மெயினாக இருக்குது. அதாவது பெண், பொன், மண் அப்படிங்கிறது. இந்த ஆசை அந்த புள்ளிகளை எடுத்துட்டோம்னா பாருங்களேன், படிக்கிறதே ஒரு உருவம் இல்லாமல் இருக்கும். அந்த எழுத்துக்கு உருவம் இல்லாமல் இருக்கும். பெண, சரிங்களா, பொன, மன அப்படின்னு போயிடும் பார்த்துக்குங்க. அந்த ஆசைங்கிறத நம்ம வந்து நீக்கினாத்தான் நான் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து அறிய முடியும். இது வந்து இந்த ஏடை பார்க்கும்பொழுது வந்து வந்த செய்திகள் உங்கள்கிட்டலாம் பகிர்ந்துக்கலாங்கிறதுக்காண்டி தான் இதை வந்து ஒரு வீடியோ போகிறேன். நன்றி.